எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நமக்கும் பாகிஸ்தானுக்கும் எவ்வளோ பெரிய சண்டை வந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும். பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, நம்மள அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு வெப்பனையும் யூஸ் பண்ணாமல் டிஃபென்ஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ, அதனாலே பாகிஸ்தானுக்கு நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கு. ஸோ, நம்மளுடைய இந்தியர்களுக்கு நான் வீர வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா, வீர மரணத்தை செஞ்சவங்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஸோ, அதுக்கப்புறம் என்னடா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மக்கள்லாம் பயத்தில் இருந்திருப்பாங்க. ஏன்னா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பயங்கரமான சிந்தூர் இந்த ஒரு ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ, அதில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் இந்த ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா அதிகமாக கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்தா கூகுளே சொல்லியிருக்காங்க. ஸோ, அது என்னென்ன வார்த்தைன்னு நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் கூட சர்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ, மறக்காமல் பாருங்கள். நம்மளுடைய மக்கள் அதிகமாக சர்ச் பண்ண வேர்ட்ஸில் ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட்ஸாக இதுதான் இருக்குது. விமான நிலையங்கள் மூடப்படுமா? ஸோ, மாதிரி ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ, அதுக்கு அது என்ன பதில் சொல்லியிருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுன்னு இருக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா விமான நிலையம் இந்தியா டு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மூடிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ, இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா போர் அந்த மாதிரி போய்கிட்டது. அதனால் விமானத்தில் எங்கேன்றதா பயணிக்க போகிறீங்க. ஸோ, அதனால் மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சர்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ, இதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியாமே இருந்திருக்கலாம். அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய நாட்டில் இருக்கிற பெண்களுக்காக இந்த ஒரு ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ, அவங்களுக்காக உயிரிழந்த நம்மளுடைய வீரர்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ரேஷனை முன்கொண்டு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் இதை பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தார். ஸோ, பெண்களோட பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்டோட பாதுகாப்புக்கு மட்டுமே ஸோ இந்த ஒரு ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேர்ட்ஸை சர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஐபிஎல் ரத்து செய்யப்படுமா? இந்த ஒரு வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அது என்ன பதில் சொல்லியிருக்குன்னு நமக்கே புரியாது. ஸோ, அதாவது பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லை இது வரைக்கும் பேன் பண்ணி வச்சுருக்காங்க, நிறுத்தி வச்சுருக்கதா சொல்லப்படுது. ஸோ, இதுவே ஐபிஎல் எப்போ ஆரம்பிக்குன்னு கேள்விப்பட்டால் ஸோ 16 to 17 இந்த ஒரு தேதியில் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு திரும்பிட்டாங்க, அவங்களோட தாயகம். ஸோ, ஏன்னா பயந்தாங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இவனுங்க எல்லாம் 2 பைத்தியம் மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே மாட்டிக்கின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ, அதனால் என்ன மேட்ச் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ, அவங்கள எப்படி வர வைக்க போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல. நெக்ஸ்ட்டு என்ன சர்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் எப்போ முடிவுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல சர்ச் இன்ஜின்னே சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா பல பேர் உயிரை விட்டுருக்காங்க. ஸோ, பாகமாலில் நடந்த 26 பேர் பார்த்தீங்கன்னா அங்கே இறந்தது மட்டும் இல்லாமல் இந்த போரில் பார்த்தீங்கன்னா நிறைய வீரர்கள் பார்த்தீங்கன்னா வீர மரணம் செஞ்சுருக்காங்க. ஸோ, அதனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்குப்பா. இதில் இன்னும் ட்விஸ்ட் இருக்குன்னா நேற்றே போர் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நம்மள இந்தியாவை அட்டாக் செஞ்சுருக்காங்க. ஸோ, இது என்னடா இது புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேல் என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியல. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போரை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ, 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் அவர்களும் பாகிஸ்தானோட பிரதமர் அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு வரப்போதாக சொல்லியிருக்காங்க. ஸோ, என்ன நடக்க போகுதுன்னு நான் அன்றைக்கி பார்த்தா தான் தெரியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேர்டை சர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்குமான்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ, இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்ல கொஷின் நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸு. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளிலும் பார்த்தீங்கன்னா லோன் தரத்தை பார்த்தீங்கன்னா கடன் தரத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ, இது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா வலியுறுத்திருப்பாங்க. ஸோ, அதையும் கேட்காம பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம்எஃப் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ, இது பார்த்தீங்கன்னா சட்டப்படி குற்றம்னு பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா எதிர்த்து இருந்தாங்க. ஸோ, இதை எப்படி இவங்க கொடுக்கலாம் பாகிஸ்தானுக்கு? அதுவும் இவ்வளவு $1 பில்லியன் அப்போ எத்தனை கோடி இருக்குன்னு பாருங்கள் நம்மளுடைய இந்தியன் கரன்சி படி. இந்த மாதிரி நிறைய கொஷினை பார்த்தா சர்ச் இன்ஜின் கூகுள் கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ, கூகுள் கிட்ட மட்டும் இல்லை, மிட்டா வாட்ஸ்அப் எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கேட்டிருக்கிறத சொல்லப்படுது. ஸோ, இந்த ஒரு வார்த்தைகளை நீங்களும் சர்ச் பண்ணியிருந்தேன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், நான் பார்த்துஞ்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 கொஷின் பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்து டெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கலாம். பை.